Hi friends, welcome to East Trend. இந்த வீடியோல கத்திரிக்காய் பெப்பர் ஃப்ரை, அதாவது இதை நீங்க சைடு டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சாதத்துல போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கூடவே கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி போதும், அப்படி இல்லைன்னா 1.5 தக்காளியே போதுமானது. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி. மிளகாய் வத்தல் பொடி 1 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் மட்டுமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியாக மிளகு பொடியும் சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்படி இந்த ஸ்டேஜில் நம்ம பெருசு பெருசாக கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இது ரொம்ப ஈஸி ரெசிபி. அதே சமயம் இதை நீங்கள் சைடு டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்பளம் மட்டும் பொரித்து வச்சாலே போதும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்ல ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு நல்ல ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்குனதுக்கப்புறமா கடைசியாக இது மேலே மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக தேவைன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.